பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். நான் யாரையும் கொலை பண்ணல. பண்ணியா இல்லையான்னு நான் சொல்றேன். எனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை, அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. இதுக்காக நியமிக்கப்பட்ட ஆறுமுகசாமி கமிஷனில் இருந்தார் ஜஸ்டிஸ் ஆறுமுகசாமி. அவருக்கே அந்த சந்தேகம் இருக்குது. வேலேந்தி வருகிற பல வீரர்கள் களத்தில் சமாளிக்கக்கூடிய ஒரு யானை. ஆனால் அது ஒரு சதுப்பு நிலத்தில் கால் பதிஞ்சு அந்த சேத்தில் இறங்கிவிட்டால் அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிறு நரி அந்த யானையை கொன்றுவிடும். அந்த அம்மாவை சுற்றி இருந்த சிறு நரிகள் அந்த அம்மாவை காவ வாங்கிருச்சு. இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கிற டாக்டர் எல்லாருமே ஏஞ்சியோ பண்ணிடலான்னு தான் சொல்கிறாங்க. அந்த ஏஞ்சியோவை பண்ண விடாமல் தடுத்தது யாரு? அவங்களுக்கு ஏற்கனவே 600 மேலே இருந்து சக்கரைன்றாங்கன்னா அப்போ போய் எதுக்கு ஐஸ்கிரீமை கொடுக்கணும்? அப்போ போய் எதுக்கு வாழைப்பழத்தை கொடுக்கணும்? கேட்டால் அவங்க கேட்டாங்க, நாங்கள் கொடுத்துடலாமா? யாருடைய கட்டளையின் பேரில் இதெல்லாம் செய்யப்பட்டது அப்படின்னா ஆறுமுகசாமி முடிக்கும் போது சொல்றாரு, நாங்கள் இதில் மேலும் 4 பேரை முக்கியமாக விசாரிக்கணும். யார அப்படின்னா VK சசிகலா. OPS தான் தர்ம யுத்தம் நடத்துறேன்னு சொன்னாரு, மர்மத்தை கண்டறிவேன்னு சொன்னாரு. ஆறுமுகசாமி கமிஷன்ல இருந்து பல முறை அழைத்தும் இவர் ஆஜராகவே இல்லை. கடைசியாக ஆஜர் ஆன பொழுது எனக்கு தெரியாது, நான் அங்கே இருக்கவில்லை, நான் அதை பார்க்கவில்லை. இதுதான் 75 கேள்விக்கு தெரியாதுன்னு பதில் சொல்லியிருக்கிறார். அவரே பிரதமரே வரவே இல்லைங்களே, அவர் துணை பார்த்தாரா அப்படின்னு அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவர் போய் பார்த்துருக்கலாம்ல, பார்த்தாரா? இவங்க அப்பல்லோவில் என்ன சொல்றாங்கன்னா, டாக்டருங்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இவர் என்ன மருத்துவம் படிச்சவரா? விசாரணை ஆணையர் உயிர் தோழி தான். ஆனால் அந்த அம்மா இறந்து போன 24வது நாள் இந்த அம்மாவால் பால்கனியில் நிற்க முடியுது. உடனடியாக அவங்கள தலைமை பதவிக்கு நியமித்தாங்க. பழைய கேஸ் ஒன்று பாஞ்சி அவங்க பரப்பநாகர காலத்துக்கு போக முடியாது நேர்ந்தது. இல்லாவிட்டாக்க நான் ஒரு புதிய முதல்வரை பெற்று. அவங்களுடைய இறப்பு அதில் சந்தேகங்கள் மர்மங்கள் இருக்கிறதா? அது அவங்க கட்சியிலேருந்தே 2 பிள்ளை, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லைங்க உங்களுக்கு. அது எனக்கே கேள்விக்குரியதாக தான் இருக்குது. எனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை, அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. இதுக்காக நியமிக்கப்பட்ட ஆறுமுகசாமி கமிஷனில் இருந்தார் ஜஸ்டிஸ் ஆறுமுகசாமி. அவருக்கே அந்த சந்தேகம் இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, ஒரு யானை வேலேந்தி வருகிற பல வீரர்கள் களத்தில் சமாளிக்கக்கூடிய ஒரு யானை. ஆனால் அது ஒரு சதுப்பு நிலத்தில் கால் பதிஞ்சு அந்த சேத்தில் இறங்கிவிட்டால் அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிறு நரி அந்த யானையை கொன்றுவிடும். இது ஒரு திருக்குறள். இது இடநறிதல் என்ற அதிகாரத்தில் வருது, 500வது குறள் இது. இந்த குறளை சொல்லித்தான் அவர் தன்னுடைய அறிக்கையை முடிக்கிறாரு. இப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அந்த அம்மாவை சுற்றி இருந்த சிறு நரிகள் அந்த அம்மாவை காவ வாங்கிருச்சு அப்படின்னு தானே இதை அர்த்தப்படுத்திக்க வேண்டியிருக்கு. அதில் ஒரு லைன் வருது என்னென்னா, குறைஞ்சபட்சம் யாராவது ஒருத்தருக்கு அந்த அம்மா மேலே ஒரு சிம்பத்தி இருந்திருந்தா அவங்கள காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. அவங்கள பார்த்த வெளிநாட்டிலேருந்து இங்கே வர வைக்கப்பட்ட அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிற டாக்டரு, அப்புறம் இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கிற டாக்டரு எல்லாருமே ஏஞ்சியோ பண்ணிடலான்னு தான் சொல்கிறாங்க. அந்த ஏஞ்சியோவை பண்ண விடாமல் தடுத்தது யார், ஏன், எதற்காக? அந்த ஏஞ்சியோ பண்ணியிருந்தால் அந்த அம்மா ஒரு வேளை இன்றைக்கி இருந்திருப்பாங்க நம்ம கூட. இது ஒரு கேள்வி. அடுத்தது, அவங்களுக்கு ஆகாத உணவு பண்டங்கள், அந்த உணவு பண்டங்களை அவங்களுக்கு கொடுத்தது யார்? அவங்களுக்கு ஏற்கனவே 600 மேலே இருந்து சக்கரைன்றாங்கன்னா அப்போ போய் எதுக்கு ஐஸ்கிரீமை கொடுக்கணும்? அப்போ போய் எதுக்கு வாழைப்பழத்தை கொடுக்கணும்? அப்போ போய் எதுக்கு கேக்கை கொடுக்கணும்? கேட்டால் அவங்க கேட்டாங்க, நாங்கள் கொடுத்துடலாமா? அப்புறம் ஏங்க அவங்கள எடுத்துகிட்டு போகல? நீங்கள் அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ சிங்கப்பூருக்கோ எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம்ல. இப்போ நம்ம ரஜினிக்கு உடம்பு சரியில்லை, சிங்கப்பூருக்கு போனார். விஜயகாந்த் கூட 2 தடவை போயிட்டு வந்தார். ஸோ அது மாதிரியாக ஏன் ஒரு முயற்சி நீங்கள் எடுக்கலை அப்படின்னு கேட்டால், அந்த அம்மா கிட்ட கேட்டோம், அவங்க வேணான்ட்டாங்கன்னு. அப்படி விட்டுற முடியுமாங்க? யாராவது பேஷண்ட்டுக்கிட்ட போய் கேட்பாங்களா? ஸோ இதெல்லாம் யாருடைய தேவையை கருதி, யாருடைய நன்மையை கருதி, யாருடைய ஆதாயத்தை கருதி இது செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதாவது பழைய ஆட்சி காலத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சக்தியின் தாக்கத்தின் காரணமாக இதை செய்து விட்டார்கள் அப்படின்னு. ஒரு காலகட்டத்தில் அதிமுகவிலேருந்து பிரிஞ்சு வந்தாங்க நம்ம ராஜாராம் போன்றவர்கள். அது ஒரு 4 அணியாக வெளியில் வந்தாங்க. அவங்க அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுபோல் இது எந்த சக்தி இதை ஆதரித்தது, எந்த சக்தி இதை ஊக்குவித்தது?
யாருடைய கட்டளையின் பேரில் இதெல்லாம் செய்யப்பட்டது அப்படின்னா ஆறுமுகசாமி முடிக்கும்போது சொல்கிறாரு, நாங்கள் வந்து இதில் வந்து மேலும் 4 பேரை முக்கியமாக விசாரிக்கணும். யாரை அப்படின்னா வி.கே. சசிகலா, அவங்களுடைய உறவினர் என்று சொல்லிக்கொள்கிற ஒரு டாக்டர் சிவகுமார் அப்படின்றவர். அவர் தான் அந்த அம்மாவுடைய பர்சனல் டாக்டர்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் அவருடைய தகுதி என்ன, அவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த அம்மாவுக்கு இருந்த வியாதி என்ன, அதுக்கு வந்து அதை கவனிக்கக்கூடிய சிறப்பு தகுதிகள் பெற்றவர் அவர் அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. ஆனால் அவர் தான் பார்த்துருக்கிறாரு. அடுத்ததாக நம்ம ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்த ராதாகிருஷ்ணன், ஹெல்த் மினிஸ்டராக இருந்த விஜயபாஸ்கர், இவங்களை விசாரிக்க வேண்டும். இது போக மற்ற அமைச்சரவையில் இருந்தவங்க அன்றைக்கி முதல்வராக இருந்த ஓபிஎஸ் இருக்கிறார், அவரை விசாரிக்கணும். அது மேலே இன்னும் ஒரு நாள் பற்றி சொல்கிறார். ஆனால் இன்று வரை அவர்கள் விசாரிக்கப்படவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் அப்படின்றது திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற ஒரு அழகான வாக்கியம். ஆனால் அது உண்மையா? ஏன் வந்து இவர் வந்து என்கொயரி கமிஷன் தான் அது. அந்த என்கொயரி கமிஷனில் இவ்வளோ தான் சொல்ல முடியும். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக முதல்வரே கூட அவர் வந்து எலெக்ஷனுக்காக பிரச்சாரத்துக்கு போனபோது பிரச்சாரத்தில் ஒரு வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன்றதை பற்றி ஒரு பட்டியல் கொடுத்தாரு. அந்த பட்டியலில் ஒரு பாயிண்ட்டு, நான் வந்து ஜெயலலிதாவின் மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டறிவேன், அந்த வெளிச்சத்துக்கு போட்டு கொண்டு வந்து காட்டுவேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இந்த ஆறுமுகசாமி கமிஷனு 5 ஆண்டுகள் நடந்தது. அதுக்கு முழுக்க முழுக்க ஆறுமுகசாமி அவர் மேலே குற்றம் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க போய் பிரதாப் ரெட்டி அப்பல்லோ சைடில் போய் அதுக்கு ஒரு ஸ்டே வாங்கினாங்க. அதில் ஒரு 2 வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப வந்து கடிதம் போட்டாலையும் அவங்க வந்து ஆஜராகிறதே கிடையாது. அது மாதிரி ஓபிஎஸ் தான் தர்ம யுத்தம் நடத்துகிறேன்னு சொன்னார், இந்த மர்மத்தை கண்டறிவேன்னு சொன்னார். அதை தான் ஆர்கே நகர் எலெக்ஷனில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டாகவும் வச்சார். ஆனால் ஆறுமுகசாமி கமிஷன்லேருந்து பல முறை அழைத்தும் இவர் வந்து ஆஜராகவே இல்லை. கடைசியாக ஆஜரான பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 95% 99% கேள்விகளுக்கு எனக்கு தெரியாது, நான் அங்கே இருக்கவில்லை, நான் அதை பார்க்கவில்லை. இதுதான் 75 கேள்விக்கு தெரியாதுன்னு பதில் சொல்லியிருக்கிறார். இந்த பதிலை சொல்கிறதுக்கு முதல்ல இப்போ சொல்லிட்டு வந்தால் என்ன, சொல்லவே இல்லை. இந்த சசிகலாவை அது மாதிரி அழைச்சாக்கா அந்த அம்மா போகவே இல்லை. ஏன் போகக்கூடாது, ஏன் போகலை அப்படின்னா, அவர் ராஜா செந்தூர் பாண்டின்றத அந்த அம்மாவுடைய வக்கீல், அவர் தான் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இவங்களை அவர் வந்து மற்றவர்களெல்லாம் குறுக்கு விசாரணையெல்லாம் செய்கிறாரு. அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது ஆறுமுகசாமி கமிஷனில். அவ்வளோ தூரத்துக்கு சுதந்திரமாக தான் இருந்தாங்க. ஆனால் இறுதி வரையிலும் அவங்க வந்து வரவே இல்லை. இதுதான் விஷயம். ஆகவே முக்கியமான சந்தேகம் அப்படின்றது இவங்க 4 பேர் மேலே தான் கவிழ்ந்து இருக்கிறது. இவங்க 4 பேர் வந்து பேசுனாங்கன்னா நம்மளுக்கு அந்த மர்மம் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் ஆறுமுகசாமியே நினைக்கிறாரு. ஆனால் எய்ம்ஸ் டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு தானே போனாங்க. எய்ம்ஸ் டாக்டர் வந்தாங்க, ஒரு 5 தடவை வந்தாங்க அவங்க. ஆனால் 5 தடவை வந்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுக்கல இந்த அம்மாவுக்கு. இந்த அம்மாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற அந்த பட்டியலை தான் பார்த்தாங்க. அதை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்கல்ல, இது ஆன்ஜியோ பண்ண சொல்கிறாங்க, பண்ணுங்க, இல்லை இப்படி அவங்க ஒரு பரிந்துரை சொல்லுவாங்க, இல்லை வெளியிலேயாவது சொல்லுவாங்க. ஆன்ஜியோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு உண்டான மாதிரி தான் அந்த மருத்துவ குறிப்புகள் எல்லாம் இருக்குது. அன்றாட மருத்துவ குறிப்புகள் வெளியிடப்படுது. ஆனால் அந்த மருத்துவ குறிப்புகள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு உண்மை என்பதோ அதன் வழி நம்ம போகலான்றதை பற்றி சந்தேகங்கள் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு கட்டத்தில் வந்து பிரதாப் ரெட்டி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. என்னென்னா, அந்த அம்மாவுக்கு நல்லா முழுசாக குணமாயிடுச்சு, அவங்க எப்போ இருந்தாலும் வெளியில் போகலாம், அவங்களுடைய விருப்பம்தான் அது. இது மாதிரிலாம் எங்கேனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பேஷண்ட் வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க, ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனேயே கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இதுதான் நடக்கும். ஒரு பேஷண்ட்டாக நடத்தலை அந்த சமயத்தில் சொல்லிட்டு அவங்க விருப்பப்பட்டால் எப்போ வேணாலும் கிளம்பி போகலாம், அந்த அளவுக்கு அவங்க உடல்நிலை நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் அந்த இட்லி சட்னி சமாசாரம்லாம் நம்ம கேட்டு புளிச்சு போயிருது நமக்கு. அப்புறம் என்னாச்சு, அந்த இவர் நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் என்கிற அன்றைய அமைச்சர் அவர் மேடை ஏறியே சொன்னார், நாங்கள் சொன்னோம் அதெல்லாம் போய், ஒரு தடவை சொல்லலை, அவர் 2-3 தடவை சொல்கிறார், அதெல்லாம் போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. எதுக்காக அப்படி சொல்லணும்? ஸோ இப்படியான விஷயங்கள் தான் பதிவு பெற்றுருக்குதாங்க. அதை எப்படி நம்ம நம்ப முடியும்? ஆளுநர் போய் பார்த்தாங்க, ஆளுநர் பார்க்கல, தலைவர் ஆளுநர் என்ன சொன்னாங்க, அந்த அம்மா விரல் அசைச்சாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னாரு. அந்த இவர் ராவ் ஒருத்தர் இருந்தாருங்களே, வித்யாசாகர் ராவா, அவர் வந்து பொறுப்பு கவர்னராக இருந்தார்.
அவர் தான் இந்த விஷயத்தை செஞ்சார். அவர் செஞ்சது சிறந்த செயல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இபிஎஸ்ஸு ஓபிஎஸ் 2 பேர் கைகளையும் இணைச்சி வச்சார். அது ஒன்று தான் அவர் செஞ்சது சிறந்த செயல். அப்புறம் ராகுல் காந்தி வந்தார், அவர் பார்க்க முடியல. வெங்கையா நாயுடு 2-3 தடவை வந்தார், அவரும் பார்க்கல. குடியரசுத் தலைவர் அவர். ஆமாம், அவரை ஏன் அப்படி ஏன் பார்க்க முடியாது, ஏன் பார்க்கக்கூடாது? அவங்க யாருமே அனுமதிக்கப்படவே இல்லை. அப்படி என்ன ரகசியம்? மனுஷர்னு இருந்தால் எல்லாருக்கும் தான் உடம்புக்கு வரும். என்ன இப்படி பார்க்க வேணான்ற ஒரு கன்சர்ன்ல அவங்க சொல்லியிருக்கலாம்ல. எப்படிங்க அப்படிதான் சொல்ல முடியும்? அவங்க அப்படி சொல்கிற நிலைமையில் இருந்தாங்களா? அது ஒன்று இருக்குது இல்லைங்களா? இப்போ சந்தேகம் இப்படி இதனால தானே வருது. எல்லா கேமராவையும் ஏன் கலட்டணும்? அந்த அந்த இது தளம் முழுவதையுமே ஏன் காலி பண்ணணும்? அதான் பாதுகாப்பு காரணம். என்னங்க அபாயம் வந்துடுது? பாதுகாப்பு காரணம். இந்த பாதுகாப்பை தர்றோன்னு சொன்னவங்களால தான் அபாயம் வந்தது. கடைசியில் அவங்க தான் அந்த ஆபத்துக்கு காரணமாக ஆனாங்க. அவர் நம்ம பிஹெச் பாண்டியன் சொன்னார், அவங்க படிக்கட்டில் தள்ளி விடப்பட்டாங்க, கண்டெய்னரில் பணம் போனது பற்றி வாக்குவாதம் நடந்து அதன் தொடர்ச்சியாகத்தான் அவங்க தள்ளி விடப்பட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதில் என்ன உண்மை இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை பார்க்கலான்னு சொன்னாக்க இவங்க என்ன பதிவுகள் போட்டிருக்காங்க, அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்றதும் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. மருத்துவ குறிப்புகளே முரண்பட்டவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகசாமி கமிஷனில் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்னத்தை வச்சு பார்க்க முடியும் சொல்லுங்கள்? இது நம்ம தமிழ் சமுதாயத்திற்கு பெரிய தலைக்குனிவான விஷயம். 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறதாக சொல்லிக்கொள்கிறாங்க. ஆனால் ஒருவர் கூட தங்கள் தலைவி எப்படி இருந்தார் அப்படின்றத பற்றி ஒரு அக்கறையாக பொறுப்பாக அந்த நியாயத்தை கேட்டதாக தெரியல. இந்த தர்ம யுத்தம் பண்ணுறேன்னு சொன்னதுனால நானே கூட ஏதாவது நடக்கும், இந்த மர்மம் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். ஏன்னா அப்படி ஒன்றும் ஜெயலலிதா அம்மா எனக்கு சிறப்பாக எந்த சலுகையும் செஞ்சிடல, எனக்கு எந்த பெரிய கௌரவத்தையும் அவங்க கொடுத்துடல. அவங்க பீரியட்லேயும் நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக ஓரங்கட்டப்பட்டேன், நான் அவமானப்பட்டேன், தலை குனிந்தேன், இதெல்லாம் நடந்துச்சு. புரிஞ்சுங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்ற நம்மளுடைய பெருமை என்ன? கண்ணகி ஒரு மன்னனை கேள்வி கேட்டாள் அப்படின்றது தான் நம்மளுடைய பெருமை. ஸோ அப்படியான பெருமையுடைய தமிழ் சமுதாயத்தில் இந்த மாதிரி நடு வீதியில் சிஎம்மாக இருந்த ஒரு நபர் கொலை செய்யப்பட்டு கிடைக்கிறார் அப்படின்னு சந்தேகம் வருது. தவறான முறையில் அவர் உயிர் இழந்து விட்டார். அவருக்கு எப்படி அந்த மரணம்ன்றதுல ஆமாம், அவரை இன்னும் கொஞ்சம் அக்கறையாக பார்த்திருந்தால், இன்னும் கொஞ்சம் கனிவோடு யாராவது கவனித்திருந்தால், இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு யாராவது கவனித்திருந்தால் அவர் வாழ்ந்திருக்க கூடும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அப்படியெல்லாம் ஏன் கவனிக்கப்படவில்லை அவர் அப்படின்ற கேள்வி எழுது. அப்போ அவர் கூட இருந்தவங்கலாம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? இதெல்லாம் வருது இல்லைங்களா? ஸோ இது யார் விசாரிக்கிறது? அதுக்கு ஒரு கமிஷனை போட்டாங்க, அந்த கமிஷன் விசாரித்தது, அது ஒரு அறிக்கையை கொடுத்தது. இப்போ அந்த அறிக்கையின் பேரில் என்ன நடந்தது? இது ஒரு கேள்வி இருக்குது இல்லையா நமக்கு? மேம், இப்போ ஒரு சிஎம், அவங்க ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர். ஸோ அவங்களுக்கு அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் சரியாக கொடுக்காமலோ அல்லது இப்படி ஒரு தாக்கி அதனால் அவங்க உடல் நலமுற்றோ உடல் நலம் இல்லாமல் போயோ ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்க முடியுமா? அப்படியே சேர்ந்துருந்தாலும் அங்கே சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட முடியுமா? ஒரு மர்மத்தை ஏற்படுத்திட முடியுமா? அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இந்நேரம் நடவடிக்கை எடுத்திருப்பாங்கல்ல. இல்லை, எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது இல்லைங்களா? இப்போ சிம்பிளான விஷயங்க. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு சுகர் இருக்குது, அவங்களுக்கு ஜிலேபின்னா ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு ஜிலேபி ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு நீங்கள் ஒரு 1/4 கிலோ ஜிலேபி வாங்கி போய் அவங்களுக்கு கொடுப்பீங்களா? சாப்பிட்டா கூட திட்ட தான் செய்வோம். நீங்கள் அது நீங்கள் திட்டுறீங்க அப்படின்றது உங்களுடைய நேசத்தின், உங்களுடைய பாசத்தின் வெளிப்பாடு. அதான்ங்கள உண்மை. அதை விட்டுட்டு அவங்க கேட்டாங்க, நான் கொடுத்தேன் அப்படின்றாங்களே. இதை ஒரு ஆஸ்பத்திரி அனுமதிக்கிறது, அங்கே இருக்கிற செவிலியர்கள் அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சொல்லுங்கள்? இப்போ இதில் அந்த எக்மோ கருவியை பயன்படுத்திய அதை நளினின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, டாக்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, 2 ஒன்று போல் இல்லை அப்படின்றாரு ஆறுமுகசாமி. ஏன் அப்படி ஆகணும்? இது ஒரு கேள்விதானுங்களே நமக்கு. சென்ட்ரல் ஏஜென்சிஸ் நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். உள்ள விட்டாதானுங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு? அவரே பிரதமரே வரவே இல்லைங்களே. அவர் துணை குடியரசுத் தலைவர் பார்த்தாரா? அனுமதிச்சாங்களா அவரை? ஏன் அனுமதிக்கல? இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய சென்ட்ரல் ஏஜென்சிஸ் சர்வ வல்லமை பொருந்தியது அப்படின்னு சொன்னால் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு நீங்கள் என்ன நிறுத்தத்துக்கு நீங்கள் யார் அப்படின்னு அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவர் போய் பார்த்துருக்கலாம்ல. பார்த்தாரா? பிரதாப் ரெட்டி சந்திச்சாரா? வெங்கையா நாயுடு வந்தார் அவர்? இல்லையே. வந்தோன்னு ஒரு கணக்கு பண்ணிட்டு போனாங்க.
அப்படிதான் நடந்தது. வேற என்ன? ஒருவேளை இப்படியே நடக்குது, இப்போ ஒரு ஆறுமுகசாமி ஆணையத்தினுடைய அந்த விசாரணை அறிக்கை இப்படி வருது அப்படின்னா இப்போ கூட நடவடிக்கை எடுப்பாங்களே? இல்லை, அன்னைக்கு தேதியில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கமிஷன்லாம் வந்து எங்களுக்கு திருப்தி தராது, நீங்கள் சிபிஐ என்கொயரி போடுங்க அப்படின்னு சொன்னார் அவர். ஆக்சுவலாக அது ரொம்ப நியாயமான விஷயம். இப்போ சிபிஐ என்கொயரி போட்டிருந்தா நம்மளுக்கு அது அவங்களுக்கு தண்டிக்கிற சக்தி உண்டு. அவன் வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி கூப்பிட்டாங்களே, இவங்க வரமாட்டேன்னாங்க பார்த்தீங்களா, அவன் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துடுவான். அவனுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு திடமான ஒரு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அவங்கள வந்து அழைச்சா, அவங்க வரலைன்னா அவங்கள கைது செய்து கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிற ஒரு பவர் போலீஸுக்கு உண்டு. ஸோ அதன்படி அவன் கூட்டிகிட்டு வந்து கூட விசாரிச்சிருப்பான். ஆகவே அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இன்றைய முதல்வர் சொன்ன அந்த பேச்சுப்படி நடந்திருந்தால் கூட நம்மளுக்கு திருப்தியாக இருந்திருக்கோம். ஆனால் அது நடக்கலை. சரி, இப்போ வந்து ஆறுமுகசாமி கமிஷனில் அறிக்கையை கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். ஒரு இப்போ ராமஜெயம் கேஸில் ஒரு சிறப்பு குழுவை போட்டிங்கல்ல, அது மாதிரியாக இதில் ஒரு சிறப்பு குழுவை போட்டு இந்த சொல்லப்பட்ட நபர்களை கூப்பிட்டு விசாரித்தா என்ன? அவன் வந்து இவங்க அப்பல்லோவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டருங்களையெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, இவர் என்ன வந்து மருத்துவம் படித்தவரா? விசாரணை ஆணையர் அப்படின்னா எல்லா ஜட்ஜுங்களுமே தீர்ப்பு வழங்குறாங்க. அவங்களுக்கு தேவையான அளவு அந்த தடையியல் துறையில் அனுபவம் இருக்குது. ஆமாம், ஒப்பீனியன் வாங்குவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய டாக்டருங்கக்கிட்ட கிராஸ் செக் பண்ணிக்குவாங்க. இப்படி தான் நீங்களே எல்லா விசாரணையும் நடக்கும். ஒருத்தர் அதுக்கு டாக்டருக்கு படிச்சிருக்கணும்னு தேவையில்லையே. ஆனால் அவங்களால சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு தடையாணையை வாங்க முடிந்திருக்கிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுகிற இந்த தேசத்தில் ஒரு விசாரணை ஆணையம் செயல்படுவதற்கு தடை வாங்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு பணம் பாதாளம் வரையிலும் பாயுது இல்லையா? அப்படி தான் நினைக்க வேண்டியது இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நம்ம? இப்போ எந்த சென்ட்ரல் ஏஜென்சி வந்து இதை தடுத்தது? எந்த சென்ட்ரல் ஏஜென்சி வந்து ஏன் நீங்கள் வந்து விசாரணைக்கு தடை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவே இல்லையே யாரும். தடையை வாங்கிட்டாங்க, அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்கள முட்டி மோதி பர்மிஷன் வாங்கி திருப்பி அந்த விசாரணையை தொடர்ந்தாங்க. என்ன விசாரணையை தொடர்ந்தாங்க? அதுக்கப்புறமேலு 10 தடவை கூப்பிட்டாலையும் ஓபிஎஸ் வரமாட்டேன்றாரு, 5 தடவை கூப்பிட்டாலையும் சசிகலா வரமாட்டேங்குது. வந்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போகலாம் தானுங்களே, இதில் என்ன அவமானம் இருக்குது? உங்களுடைய உயிர் தோழி ஏன் இறந்தார் அப்படின்றத பற்றி விசாரிக்கிறாங்க. அதில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லையா வந்து பதில் சொல்கிறதுக்கு? நியாயம் தானுங்களே, வந்து சொல்ல வேண்டும் தானே. காலமெல்லாம் அவங்களோடய இருந்தீங்க. ஏதோ தியாகம் செஞ்சுட்டு கணவரையெல்லாம் விட்டுட்டு வந்திருந்தாங்கன்னு யார் சொன்னால்? கணவரை விட்டுட்டு வந்திருந்தாங்கன்னு கணவர்கிட்ட பேசலையா? கணவரை இடையில் சந்திக்கவே இல்லையா? கணவரை விட்டுட்டு வந்து இருந்தாங்கன்னாலே அது அவங்களுடைய முடிவு. இதில் தியாகம் என்ன இருக்குது? அங்கே இருக்கிறத விட இங்கே இருக்கிறது சௌரியமாக இருக்குது. இங்கே வந்து அது இத்தனை அமைச்சர்களையும் இத்தனை அதிகாரிகளையும் இத்தனை எம்எல்ஏக்களையும் ஆட்டி படைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படின்னும் போது ஒரு பெண்மணி வந்து கணவரோடு இருப்பதுக்கு விரும்புவாங்களா, இல்லை இந்த அதிகாரத்தை விரும்புகிறாங்களா? சொல்லுங்கள். உயிர் தோழி தான். ஆனால் அந்த அம்மா இறந்து போன 24வது நாள் இந்த அம்மாவால் வந்து பால்கனியில் நிற்க முடியுது. நின்னாங்களா இல்லையா? நின்று உடனடியாக அவங்கள வந்து தலைமை பதவிக்கு நியமித்தாங்க. அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து அந்த பிப்ரவரி மாதம் 2017 அவங்கள வந்து இந்த கட்சிக்கு தலைவராக நியமிக்கிறோன்னாங்க. அதன் பொருள் அவங்க வந்து சிஎம்மாக ஆயிடலான்றது. அந்த நேரத்தில் இந்த பழைய கேஸ் ஒன்று பாஞ்சி அவங்க பரப்பனாகர காலத்துக்கு போக முடியாது நேர்ந்தது. இல்லாவிட்டாக்கா நம்ம ஒரு புதிய முதல்வரை பெற்றிருப்போம். அவங்கள முதல்வராக பெற்றிருப்போம். ஆமாம், அப்படி தானே போயிட்டு இருந்துச்சு விஷயம். அது எப்படி தானே போயிட்டு இருந்துச்சுங்க விஷயம். அந்த தோழியினுடைய மரணம் இவ்வளோ துன்பமான ஒரு மரணம் நடந்திருந்தா அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கே குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்கு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். ஆனால் அப்படி ஆகலை. அவங்களுடைய லட்சியத்தை எடுத்துகிட்டு போகணும், அவங்களுடைய பாத்தை கட்டி காக்கணும் அப்படின்னு கூட எடுக்கலாம்ல. அதான் ஓபிஎஸ் தானே காத்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ மேம், இப்போ இந்த மர்மம் எப்போ விலகும்னு எதிர்பார்க்கலாம்? இல்லை, இது வந்து எதை நம்பி போயிட்டு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, பொதுவாகவே இந்த பப்ளிக் மெமரி ஷார்ட்டுன்னு சொல்லுவாங்க. பொதுமக்கள் எதையுமே வந்து காலப்போக்கில் மறந்து விடுவார்கள் அப்படின்னுட்டு. என்னுடைய அனுபவத்திலேயே ஆர்கே நகர் எலெக்ஷனின் போது நான் வந்து நேரடியாகவே களத்தில் போய் நிறைய பேரை சந்தித்தேன், பார்த்தேன். எப்படி நடக்குது இந்த விஷயங்களெல்லாம்ன்ட்டு கூட இருந்தே அவதானித்தேன். ஒரு எழுத்தாளராக எனக்கு அது வந்து ஒரு உரமாக இருக்கும்னு நான் நினச்சேன். பின்னால் ஒரு படைப்புக்கு அது ஒரு களமாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்காக நான் வந்து போனேன். அப்போது அங்கே இருக்கக்கூடிய குடிசைவாசிகள், பெண்மணிகள், இவங்க எல்லாருக்கிட்டேயும் இந்த பிரச்சனையை
எடுத்த போது எலெக்ஷன் வருது, ஓட்டு போடணும், உங்கள் கருத்து என்ன அப்படின்ற மாதிரி பேச்சை எடுத்தாலேயே அப்படியே அவங்க வந்து கொந்தளிச்சாங்க. இப்போ அந்த சசிகலா வந்து பரப்பன அக்ரஹாரத்துக்கு போனது அவங்களுக்கு ஒரு விதத்தில் பாதுகாப்பு. இல்லாவிட்டாக்கா நாங்கள் வீடு புந்து அடித்து கொள்ளுடுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், அப்படியெல்லாம் பேசுனாங்க. அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுனாங்க. அவ்வளோ அதிருப்தி அவங்க மேலே இருந்துச்சு, ஆமாம், கோபமும் இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு. அவங்களுக்கு சந்தேகம் முழுவதும் அவங்க மேலே தான் இருந்துச்சு. அவங்களுக்கு தெரியாமல் இந்த சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பில்லை. திடீரென்று இப்படி ஒரு நிலைமை அந்த அம்மாவுக்கு வந்திருக்கிறது. டிடிவி இடைத்தேர்தலே ஜெயிச்சாரு. ஆமாம், ஜெயிச்சார். அது ஏன் இது ஜெயிச்சாருன்னா அது ஒரு பெரிய கதை, அது தனியாக தான் அதை வந்து நம்ம பேசணும். இந்த எலெக்ஷனையும் நிறுத்தி வச்சுருந்தாங்களே, கவுண்டர்மைண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அப்போ அதுக்காக என்ன காரணம் சொல்லப்பட்டது? பணப்பட்டுவாடா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பணப்பட்டுவாடா மதுசூதனனா செஞ்சார், அவர் செஞ்சாருன்னு சொன்னாங்க. இல்லை இல்லையா? அது அந்த சமயத்தில் தான் வந்து ஒரு ரெய்டு பண்ணி நம்ம விஜயபாஸ்கர் அவங்க வீட்டில் இருந்து 67 கோடியோ எவ்வளவோ பணத்தை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுவும் ஒரு கேள்விக்கு உள்ளாக்கப்படவில்லை. அதுவும் மறந்து போய்விட்டோம். நம்ம எல்லாரும் அதையும் மறந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம வந்து மறந்துடுவோம், மக்கள் மறந்துடுவாங்க. அந்த மறதி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தின் மேல் மட்டும்தான் தங்களுடைய நம்பிக்கையை வைத்து இந்த கொலை நிகழ்த்தப்பட்டது, இந்த சம்பவம் நடந்தது, இந்த என்கொயரி கமிஷன் நடந்தது. இப்போ என்கொயரி கமிஷனுடைய இப்போ கண்டுபிடிப்புகளும் அவங்க சொல்லக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் குழி தோண்டி புதைக்கப்பட்டது எல்லாமே நம்மளுடைய மறதியின் மேலே அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான். அந்த மர்மமாகவே இருக்கும். ஆமாம். நன்றி மேம், உங்களோட நினைவுக்கும் நீங்கள் பண்புறது நன்றி. பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். நான் யாரையும் கொலை பண்ணல. பண்ணியா இல்லையான்னு நான் சொல்றேன்.